நாட்டினுடைய நிலைமை இருக்க இருக்க கொஞ்சம் மோசமாக தான் போகுது. இப்போ அவசர காலம் பிரகடனப்படுத்தியிருக்கிறாங்க. இது இப்போ இந்த இங்கே போய் முடிய போதுன்னு தெரியல. மக்கள் எல்லாரும் கடந்த அவதிப்படுதுகள், வெள்ளம், இருக்க இடம் இல்லை, அப்படியான பிரச்சனைகள் இருக்கி, நெட்வொர்க் இல்லை, கரண்ட் இல்லை. கூடுதலாக அந்த வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் பெரிய ஒரு மன கஷ்டத்துக்கு இருக்கின்றாங்க. காரணம் என்னன்னு சொன்னால், வீட்டில் இருக்கிறவங்களோட பேச முடியாது. அங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குது, அவங்க என்ன எந்த நிலையில் இருக்காங்கன்றது கூட தெரியாமல் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கிறார்கள், ஓகே, அந்த செய்திகளை பார்த்து விஷயத்தை அறிஞ்சு கொள்ளலாம். இருந்தாலும் வீட்டில் பேசி நம்ம அறிகிற மாதிரி வராது. மற்றது மக்கள் என்னென்று சொன்னால், இந்த பொய்யான தகவலை இந்த வலைத்தளங்களில் சத்தியமாக பதிவிடாதீங்க. எது உண்மை எது பொய் என்று மக்களுக்கு அறிந்து கொள்ளலாம். மாரிக்கு பழைய பழைய வீடியோ எடுத்து கொண்டு போட்டு புதுசென்று சொல்கிறானுங்க. ஏஐ வீடியோ மூலம் ஜெனரேட் பண்ணி அது இப்போ நடந்தன்னு சொல்கிறானுங்க. அப்படிலாம் பண்ணாதீங்கடா. உண்மையான செய்தி ப்ரோ மக்களை போய் சென்றடையாதுடா. ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ தெரியல. சொப்ப அந்த வியூவர்ஸுக்கும் லைக்குக்கும் ஆசைப்பட்டு ஒரு சமூகத்தை வந்து குழி தோண்டி புதைக்கிற வேலலுவா இது. நீங்களாம் இப்போ தான் திருந்த போகிறீங்களே தெரியா. மற்றது பாடசாலைக்குரிய விடுமுறை வந்து மேலும் அதிகரிச்சிருக்காங்க. டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும், 16ஆம் தேதியும் ஆரம்பமாயிருக்கும். அதுக்குள்ளே இந்த காலநிலை எல்லாம் கொஞ்சம் சரியாகும் போல்.